வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பவர் பேங்க் பற்றியான வீடியோ. அதுவும் பிடி பவர் பேங்க்ஸ் இப்போ ரொம்ப காமனாகவே கிடைக்கிது. இருந்தாலும் ஸ்டஃப் கூல், ஆங்கர் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. அமேசான் பேசிக்ஸும் இருக்குல்ல வட்ஸா. ஆனால் இந்த ஸ்டஃப் கூலோட ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை? ஏன்னா அமேசானில் போய்ட்டு பிடி சார்ஜர்னு போட்டாலே மோஸ்ட்டாக இது வருது. கேன் சார்ஜர்ஸ்லேயும் ஸ்டஃப் கூல் அதிகமாக சஜஸ்ட் ஆகுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸு ப்ளஸ் இது வந்து ஒரு பவர் பேங்க் ஃப்ரம் ஸ்டஃப் கூல் 20,000 milliamp மேஜர் மேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 35 வாட் பிடி, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஐஃபோன் வந்து 50% 30 minutes. பிபிஎஸ் சாம்சங் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 போர்ட், மொத்தம் 3 போர்ட் இருக்குது. டைப் சியில் வந்து பிடி 30 வாட் வரைக்கும் சார்ஜ் ஆகும். சூப்பர். 18 வாட் வந்து டைப் ஏல வந்து A1 A2 இதில் வந்து 18 வாட் வந்து வரும். 20,000 mAh பவர் பேங்க் இது. ஓகே. ஸோ இதை ப்ரைஸிங் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா 3,999 போட்டிருக்கு எம்ஆர்பி. இவங்க விற்கிறது வந்து 2,299 விற்கிறாங்க. 2,299 டீசெண்டாக இருக்குது. 2,300 ரூபாய்க்கு வந்து பவர் பேங்க் அப்படின்ட்டு விற்கிறாங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பிடி சார்ஜிங் இருக்குது, பிபிஎஸ் இருக்குது, அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோட்டோகால் FCP இருக்குது. அவங்க பாருங்க எல்லாம் இருக்குன்னு அவங்க போடுவாங்கங்க. அது தவிர சாம்சங்கோட சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து காம்பேட்டபிள் 25 வாட் பிபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மேக்புக் ஏர் வந்து பிடி 30 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட BI சர்டிஃபிகேஷன் இருக்குது, LED இண்டிகேட்டர் இருக்குது, மேட் இன் இந்தியா அதுவும் போட்டிருக்கு. ஸோ மற்றெல்லாம் இன்புட் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ போகும், 35 வாட் வரைக்கும் இன்புட் போகும். ஸோ மற்ற இன்புட்டு மைக்ரோ யூஎஸ்பியோட போட்டால் 18 வாட் வரைக்கும் போகும். அவுட்புட் வந்து மேக்ஸிமம் 35 வாட் வந்து போகும். பிபிஎஸ் வந்து 30 வாட் போகும். A1 A2வில் வந்து 18 வாட், ஒரு இதுலேயும் வந்து 18 வாட் வரைக்கும் மேக்ஸ் போகும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் இந்த பவர் பேங்க்கையும் 35 வாட்டில் சார்ஜ் பண்ணலாம். ஆமாம். ஸோ வெயிட் வந்து 418 கிராம் போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது பிடிக்கிறதுக்கே சைஸும். ஆனால் 20,000 mAhனால வந்து இது இதில் அலௌடுன்னு போட்டிருக்கு. ஓகே. ஃப்ளைட்டில் வந்து அலௌடு. 6 months வாரண்ட்டி வேறு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டு. சரி அப்போ பிரிச்சுலாம் வச்சா என்ன மொரட்டு பீஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேபிள் இருக்கும். ஸோ டைப் C to C கேபிள், ஒரு சின்ன கேபிள், எப்பயும் எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் அதே மாதிரி கேபிள் இருக்குது. ஓகே. யூசர் மேனுவல்லையும் அதே தான் போட்டிருக்கோம். ஆமாம், நீங்கள் வெளியில் படித்த டீட்டெயில்ஸ் தான் அங்கே இருக்கும். அதே டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே இருக்குது. ஓகே. இதில் என்ன வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஸோ ஃப்ரீ 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. இதை ஸ்கேன் பண்ணி இது பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணால் வந்து இன்னும் 6 months வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கோம். ஏன்னா நார்மலாக 6 months கொடுக்குறாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணால் 1 year மாறுது. ஸோ இன்புட்டு, ஸோ டைப் C இன்புட்டு, மைக்ரோ USB இன்புட்டு அதெல்லாமே போட்டிருக்கு. ஓகே. 35 வாட் பிடி எல்லாம். ஸோ ப்ராப்பர் வால் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். கண்ட சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா எங்களை கேட்காதீங்க, அந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. கரெக்டு தான். ஸோ ரெக்கமெண்டடு அப்படின்னு போட்டிருக்காங்க. 35 வாட் பிடி சார்ஜர் பண்ணால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போது 4 LED பிளிங்க் ஆச்சுன்னா 100% வரைக்கும் இருக்கலாம். ஸோ 25% ஒரு எல்இடின்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே சரி. அப்போ இது எப்படி தான் இருக்குது, ஃபோனில் கனெக்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? முதல்ல இதோட பில்டு குவாலிட்டி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், ஆனால் மேட் ஃபினிஷ் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனே வந்து இந்த டியூவல், இந்த 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டின மாதிரி இருக்கா, 2 பவர் பேங்க் ஒட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த சைடு வந்து மைக்ரோ USB இருக்குது. இங்கே வந்து ஒரு இது இருக்குது. இந்த அமுத்தினா லைட் எரியும். லைட் எங்கே எரியுது இந்த சைடில் எரியுது. இங்கே இருக்குது 4 லைட்டும் எரியுது. எஸ். திருப்பியும் இதே தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. எல்லா இடத்துலையும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான். ஸோ டைப் C வந்து இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இங்கே 2 டைப் A, டைப் C இதுலேயே வந்து போட்டிருக்கு. டைப் Cயில் வந்து 35 வாட் இன் அவுட்டு. ஸோ மைக்ரோ USB வந்து இன்னும் மட்டும்தான். ஆனால் இது வந்து ரெண்டுமே வந்து 18 வாட் அவுட்டு. ஓகே. திருப்பியும் இங்கேயும் அதே போட்டிருக்கு. மேட் இன் இந்தியாவும் போட்டிருக்கு. அதில் படித்ததே திருப்பியும் இங்கே போட்டிருக்கு. சேம் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இப்போ சார்ஜ் வரும்போது எப்படி? ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்கியோட இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்கியோட இதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்தா இதில் போட்டால் 25 வாட் ஏறணும். அந்த ப்ளூ கலரில் வரணும். ஓகே. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட் காட்டுதா? ஆமாடா, கேபிளில் 25 வாட் காட்டுது. வேரி ஆகுது. 21 வாட். ஆமாம், 59% இருக்குல்ல. ஐயோ இந்த ஐஃபோன் ஆனால் க்ளோஸில் போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் எடுக்கும். கொஞ்சம் பின்னாடி வந்துட்டேன் தான். ஓகே. ஸோ 21 வாட் பிடியிலே இப்போ ஆகுது. ஃபஸ்ட்டு 25 காமிச்சது, அப்புறம் ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா 60% ஆயிடுச்சு. குட். 59லேருந்து 60 ஆயிருக்கு. அப்படியே நம்ம பிக்சல் கூகுள் பிக்சல் 8 18 வாட், 9 வாட், 11 வாட், 13. சார்ஜ் கம்மியாக தான் இருக்குல்ல? கம்மியாக தான் இருக்கு. ஆமாம். 20, 22, 24, நல்லா கம்மி, வேரி ஆகுது. 22, 25. ஓகே, 25 வரைக்கும் போகுதா? 24, 25. நான் தான் சொன்னேன்டா பிக்சல் 8 எனக்கு என்னமோ அந்த அசோஸ் சார்ஜர் போட்டால் ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம விக்கி என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறான்னு தெரியல, 8 ப்ரோ ரொம்ப ஸ்லோ ஆயிருதுன்னா. ஸோ சார்ஜர் ஒரு மேட்ரு தான் எப்பயுமே. ஓகே, ஸோ அப்படியே அடுத்து என்ன ஃபோனில் ட்ரை பண்ணலாம்? Xiaomi 12 Pro ஆகுமா? அதில் என்ன ஸ்டாண்டர்டுன்னு தெரியலையே. போடு. குவிக் சார்ஜ், Qualcomm குவிக் சார்ஜ் ஆகுது போல். 19, 21, 23, 120 வாட்டில் ஆக வேண்டிய ஃபோனுங்க. பட் குட். பரவாயில்ல, அட்லீஸ்ட் பவர் பேங்க்லேருந்து இவ்வளோ வருது. ஆமாம், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. 23 வாட். சூப்பர் வாட்ஸு. 22, 23. ஓகே. ஆல்ரெடி 77% இருக்கு. இருக்கு, ஆனால் இவ்வளோதான் சார்ஜ் ஆகுமா? ஏறுது. 14, 16. அவ்வளோதான், 77 கம்மியாக்கியிருக்காங்க நினைக்கிறேன். அவ்வளோதான் போகும். ஆப்பிளோட அதான் ட்ரிக்கிள் டவுன். ஓகே, பட் நாட் பேட். 16 வாட் ஒரு காலத்தில் 10 வாட் 5 வாட்டில் போட்டுக்கிட்டு இருந்தோன்றதை நினச்சி பார்க்கும்போது பெரிய விஷயமாக தான் இருக்குது. வந்து மேக்ஸிமம் 18 வாட்டு இல்லையா? வாட்ஸா பரவாயில்லடா. 15 சம்திங் அந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா 9 வோல்ட்டு 1.6 ஆம்பு. ரெஸ்ட்ரிக்டாக தானே செய்யும் எப்படியும். ஆமாம், 18 மேக்ஸிமம் 18. ஆமாம். ஸோ பரவாயில்ல, நாட் பேட். வேறு ஏதாவது குவிக் சார்ஜ் இருக்கிறது Xiaomi போட்டு பார்க்கலாமா? சார்ஜிங் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. அதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 வோல்ட்டு கிட்ட வருது. 1.5 ஆம்ப். நாட் பேட். ஸோ இப்போது இதில் சப்ஜெக்டிவான ஏரியான்னு பார்க்கும்போது என்ன தெரியுமா வாட்ஸா, எவ்வளோ வருஷத்துக்கு நிஜமாவே இதோட கெப்பாசிட்டி வித்ஹோல்டு எபிலிட்டி எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும் தெரியாது. லைஃப் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி லைஃப் வந்து சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா. கீழெல்லாம் போட்டு எடுத்தோம்னா எப்படி எந்தளவுக்கு டியூரபுளாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி சொல்லப்போனால் 1 இயர் வாரண்ட்டி. அந்த மேனுவல் நம்ம அது ஸ்கேன் பண்ணால் தான் 1 இயர் வாரண்டியாக மாறும், இல்லாட்டி 6 months வாரண்ட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து கன்வர்ஷன், எனர்ஜி கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது முன்னெல்லாம் நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம் சார். 10,000 mAh இருந்ததுன்னா 6,500 7,000 mAh தான் கன்வெர்ட் ஆகும்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. 20,000 அப்படின்னும் போது ஆக்சுவலாக போட்டிருக்கணும், எங்கள் போடல எங்கேயுமே. அப்போ 20,000னா நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? இவ்வளோ வருஷமாக நம்ம பார்த்ததை வச்சு நம்ம சொல்கிறோம். ஒரு 15,000லேருந்து 16,000 மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாமா? மீதி 4,000 mAh வந்து கன்வர்ஷனில் அப்படியே வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே 20,000 ஒன்று என்கிட்ட 3,000 mAh ஃபோன் இருக்குது, நான் அதை வச்சு அப்போ ஒரு 6 தடவை சார்ஜ் போடலாமா அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே உண்டு. டெக்னிக்கலாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல பவர் பேங்க். நம்ம விக்கி கரெக்டாக கேட்டுட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டஃப்குல் பவர் பேங்க். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆமாடா, 20,000 mAh போது ஃபார் ஷூர் வெயிட். நீ அந்த குட்டி வச்சிருந்தீங்க பிடி 20,000 mAh இவ்வளோ வெயிட் கிடையாது. இவங்க 35 வாட் பிடி அது இது நிறைய இது சர்க்யூட்ஸ் எல்லாம் உள்ள நிறைய ரொம்ப ப்ரொடெக்ஷனுக்கு ஓவரா இது பண்றதுனால. ஏன்னா இதுல மைக்ரோ யூஎஸ்பி கூட இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். இன்கேஸ் எமர்ஜென்சி எங்கேயோ வெளில இருக்கீங்க, பவர் பேங்கே சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது, ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் இருக்கு, ஆனா போன்ல வந்து யூஎஸ்பி டைப் சி தான் இருக்கு. ஏதாவது சார்ஜ் பண்றதுக்கு இப்போ இதை வந்து சார்ஜ் பண்ணி இதுல பவர் ஏத்திக்கிட்டு அதுல இருந்து C2C போன் ஏத்திக்கிட்டு. ஏன்னா மோஸ்டா இப்போ நிறைய பேர் C2C கேபிள் வேற இருக்கு. A to C கேபிள் நிறைய இடத்துல பார்க்க முடியறது இல்லை. அப்படியே
பிரிக் வச்சிருந்தாலும் கூட எல்லாருமே பிடி ஸ்டாண்டர்ட் பிரிக் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதில் மைக்ரோ யூஎஸ்பி வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை சார்ஜ் ஏற்றிட்டு இதுலேருந்து நம்ம ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவுட் as well as இன் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டர். ஏன்னா அவுட்டும் 35 வாட் வரைக்கும் போகும், இன்புட்டும் அது வந்து 35 வாட் வரைக்கும் எடுத்து சார்ஜ் இருக்குது. இன்னும் டெக்னிக்கலாக அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த 20,000 சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வெப்சைட்டில் இருக்கும். கண்டிப்பாக டீட்டெயில்டாக அவங்க வெப்சைட்டில் இருக்கும். நாங்கள் முதல்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஓகே, வெப்சைட் லிங்க், அமேசான் லிங்க் இதெல்லாமே எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மேக் புக் மாதிரியான விஷயங்களுக்கு சார்ஜ் ஏறணும்னா அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இது ஒரு அடிஷனல் பேட்டரியாக வேலை செய்யும்னு சொல்லலாம். இது சார்ஜ் போடல, அது வேற விஷயம். அட்லீஸ்ட் மேக் புக் பவர்டாக வாட்டுக்கு ஏறும், அவ்வளோதான். மேக் புக் பவர்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண ஹை அண்ட் மேக் புக் ப்ரோலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு மேக் புக் ஏர்ல இதுலையாவது இருக்கு. அது லேட்டஸ்ட். பழைய மேக் புக் ஏர்லாம் டைப் சி போட்டு கிடையாது. ஆமாம், இப்போ உள்ளதான் மேக் புக் M1 பேஸ்டு ஏர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன் கணக்கில், ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ 2299 ரூபா ஜஸ்டிஃபை பண்ணுதான்னா அகைன் சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா எம்ஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 mAh பவர் பேங்க் இதோட கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஆஃபர் டைமில் 2000 கீழே பார்க்க முடியுது வித் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனோடையும் கிடைக்குது. அதே மாதிரி ஆங்கர் இந்த மாதிரியான காம்படிஷன்லையும் இதே பட்ஜெட் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டஃப்கூல் வந்து ஒரு வெல் நோன் பிராண்டாக மாறிடுச்சு, அதுவும் முக்கியமாக அந்த சார்ஜிங் ஆக்சசரிஸ் ஸ்பேஸில். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் யாராவது ஸ்டஃப்கூல் ஆல்ரெடி பவர் பேங்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் அதோட லைஃப் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வட்சன் காம்பேக்ட் பவர் பேங்க் ஞாபகம் இருக்குல்ல, வட்ஸ் நம்ம பழைய இது ஸ்டஃப்கூல் தானே. அது ஒன்று நார்மல், இன்னொன்று நீ வச்சிருந்த பிடி. அந்த பிளாக் வந்து பிடி, ஒயிட் வந்து நார்மல். 10,000 mAh காம்பேக்ட் பவர் பேங்க் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஆமாம், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அது காம்பேக்ட் பவர் பேங்க், பிடி 18 வாட் வரைக்கும் போகும். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி, ஸ்ரீவத்சன், பார்க்கலாம். பாய்.